Hi friends, இன்னைக்கு லைனிங் ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் துணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் ஃப்ராக் தைக்க போகிறோம். இதில் எப்படி கட்டிங் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். 1 year பேபிக்கு இந்த ஃப்ராக்கு ஸ்லீவ்லெஸ். இந்த துணி தான் பார்டர் வருது. பார்டர் வந்து இங்கே மேலே எப்படி வருதோ பார்த்து கட் பண்ணிக்கலாம். இதே சேம் சைஸ். இப்போ லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜ் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராப்லேருந்து எவ்வளோ தூரம்னு டேப்பில் அளந்துக்கலாம். இது மொத்தமே 4 inch இருக்குது. இங்கே ஓரமாக டிஸ்மார்க் போட்டுக்கலாம். 4 inch இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் 1/2 inch பிடிப்போம், இந்த பக்கம் 1/2 inch பிடிப்போம். 5 inch வச்சுக்கலாம். $5 inch வச்சு மார்க் போட்டுக்கலாம். இப்போ பாடி லூஸ் அளந்துக்கலாம். பாடி லூஸ் 9.5 இருக்குது. இதை அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் ஓப்பன் வந்து ஜிப்பு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஊக்கு வேணாலும் கட்டிக்கலாம். நம்மளுக்கு இதுதான் கரெக்டான சைஸ் அளவு. இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைட்டாக பெண்டு வந்துட்டு இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். நைன் அண்ட் ஆஃப் வச்சு ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். இங்கே இந்த வி கட் பண்ணிக்கலாம். இந்த வி வந்து மொத்தமே 2 inch இருக்குது. நம்மளுக்கு இது அடித்து திரும்ப இங்கே 2 inch வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கலாம். இதான் நம்மளுக்கு பிடிக்கிற அளவு. இது வந்து இந்த வி ஷேப் கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அப்படியே லைட்டாக பெண்டாக எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் இந்த ஷேப் அப்படியே வந்து இந்த ஷேப் வந்துடும். இப்போ இதை அப்படியே பேக் போட்டு கட் பண்ணிக்கலாம். கரை பீஸு இந்த பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுருங்க. இங்கே மடிக்கிற அளவுக்கு 2 inch துணி விட்டுருங்க. பின்னாடி வந்து மடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு 2 inch துணி. இதே அளவு வச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கில் பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஃப்ராக் வந்துடும். இதுக்கு மேலே இந்தமாரி பெல்ட் வந்துடும். இந்த பெல்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிளிட்டு வந்து இந்தமாரி தான் ஃபுல்லாக வந்துடணும். பார்டர் கீழே வந்துன்னா பார்டர் வச்சிடலாம். இது வந்து கீழே வந்து இந்த ஹைட்டு லைனிங்கை கட் பண்ணிக்கலாம். 11 inch இருக்குது. இது பெருசாக தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிட்டு எவ்வளோ வருதோ லைனிங் அந்த அளவு திட்டமாக பார்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வருது,
மேலே வந்து இந்த பார்டரில் வச்சுக்கலாம் நம்ம இந்த பீஸு. இந்த சைஸ் எவ்வளோ வருதோ அந்தளவு மடிச்சுக்குங்க. இதே அளவு மடிச்சுக்கலாம். லைனிங் எந்த அளவு கட் பண்ணிக்கிறோமோ அதே அளவு கட் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரண்ட் பீஸ். இப்போ வந்து பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுருங்க டபுள் துணியாக. இப்போ இதுக்கு பேக்கில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது வந்து மடிக்கிற அளவுக்கு இங்கே இருக்காது போட்டுக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பார்டரை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டு வந்து இந்த ஹைட்டு தான் வேணும் நம்மளுக்கு. அகலம் இதோட பெருசாக வந்தாலும் வச்சிடலாம். இதில் எவ்வளோ லென்த் இருக்குன்னா மேலே பிடிக்கிறதோட 11 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து 22 இருக்குது. இப்போ நமக்கு தேவை இங்கே 11 இன்ச்சு. கீழே மடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுடலாம். மொத்தமாக 13 இன்ச்சு வேணும். 13 இன்ச்சு வச்சு இந்த அளவு மார்க் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு லென்த்து வந்து 22 வேணும். ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். 25 வச்சு மார்க் போட்டுக்கோங்க. இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணும்போது இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம். லைனிங் ஹைட்லேயும் இதோட ஒரு 1 இன்ச்சு கம்மியாகவே கட் பண்ணிக்கலாம். இதில் பேக்கு ஃப்ரண்ட் வந்துடும். இல்லை இதேமாதிரி லைனிங் 2 பீஸ், சேம் பீஸ் 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. இதான் லென்த்துக்கு, இந்த லென்த்துக்கு வந்துடும். மேலே வந்து இந்த அளவு ஹைட் வந்துடும். இதே அளவு தான் ஹைட்டு கேட்டுக்கிறாங்க. மேலே இதே டிசைன். இந்த பார்டர் வந்து இங்கே மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர் இங்கே டிசைன் கொடுத்துருவோம். கீழே வந்து பார்டர் வரல, இதுலேயும் மடிச்சிடுவோம். இந்தமாதிரி ஸ்டாப்பில் இதே கலர் வந்தால் கொடுத்துருவோம். இல்லைனா இதில் மேட்சாக எல்லோ கலர் வந்துன்னா எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இந்தமாதிரி பெல்ட்டுக்கு இதில் வந்து காஜா பட்டன் தான் இருக்குது. இதேமாரி காஜா பட்டன் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் போடுற தைக்கிறது, எப்படி தைக்கிறதுன்னு, ஃப்ராக் தைக்கிறது. ஃப்ராக் கட் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.